ஹலோ எவ்ரிவன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். எவ்ரி டே தினம் ஒரு வாக் போனால் ரொம்ப நல்லது. இப்போ நான் வாக்கிங் கிளம்பியாச்சு. இங்கே எதிர்க்க இருக்கிற ஒரு சின்ன மலை எல்லாம் வெயிலுக்கு காஞ்சி போயிடுது. ஆனால் திருப்பி எல்லாம் ஒரு மழை வந்ததுன்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும் திருப்பி. ஸோ இந்த மாதிரி டெய்லி நடக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோன்னா, வீட்டில் வேலை இருக்குது, எல்லாம் நின்று போயிடும், இல்லைன்னா வேலைக்கு ஆள் வருவளோ, டஸ்டிங் க்ளீனிங் எல்லாம் இருக்குது நினச்சிட்டு இந்த வாக்கிங் எக்ஸசைஸை மாத்திரம் கொஞ்சம் விட்டுடுறோம். ஸோ நம்ம எவ்ரிடே டெடிக்கேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் வச்சு எக்ஸசைஸ் வாக்கிங் பண்ணிட்டுனா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு அவர் ஃப்யூச்சர் ஹெல்த். எத்தனையோ விஷயங்கள் பண்ணுறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ப்ரீமியம் எங்கே நல்லா இருக்கும் அது இதெல்லாம் பார்க்குறோம், ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணுறோம். எல்லாமே சின்ன வயசில் ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம எல்டர்லி ஏஜ்லேயும் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா நம்ம சின்ன வயசுலேயே ஆரம்பிக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு குட் ஹெல்த். அதுக்கு என்னென்னா, நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃபைனான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதெல்லாம் விட்டு நம்மளாயிட்டு ஒரு எக்ஸசைஸ் இது பண்ணுறது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஃப்யூச்சர் ஹெல்த் விஷயம். கொஞ்சம் நேரம் இந்த வாக்கிங் எல்லாம் போகிறத இந்த வீட்டை பற்றி கொஞ்சம் கவலைப்படாக்கி இருங்கோ. வேலைக்கு ஆள் வருவளா, வந்துட்டு அவள் சிக்காயிடுவளாவோ, அவள் சிக்கானா நான் எப்படி கோப் பண்ணுறது, இதெல்லாம் ஜாஸ்தி சாமானம் சேர்க்க இந்த கவலைகள்லாம் ஜாஸ்தி ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இதில் ஜாஸ்தி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது, டைம் அண்ட் எனர்ஜி இன்ட்டு வாக்கிங் ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இப்போ வாக்கிங் இப்போ ஸ்ரீகண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ரீகண்ட் அது பேர் எத்தனை நல்லா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ். ஸோ இது சம்மருக்கு ரொம்ப நல்லது. இது ஹங் கர்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாள். அது தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வாட்டர்லாம் எடுத்துகிட்டு திக்காயிடும் அந்த கர்டு, தயிர். ஸோ அதுக்கு நான் தயிர் இதை இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 3/4 லிட்டர். ஸோ அதை ஒரு க்ளீன் கிளாத் அதுக்குன்னே வச்சுருக்கேன்னா காட்டன் கிளாத்தில் போடணும். ஸோ அது வழியாக போட்டுட்டு இந்த மாதிரி அதை கட்டி வச்சேன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சு வந்துவிடும். ஒரு 2 மணி நேரம் ஆகும் எல்லா தண்ணியும் வடிகிறதுக்கு. இது ரொம்ப ஹெல்த்தி பிகாஸ் இதில் அந்த ப்ரோட்டீன் ரிச் அண்ட் எப்பவும் சொல்கிற மாதிரி ப்ரோபயோட்டிக் கர்ட். இது கிரீக் யோகர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி திக்காக நல்ல க்ரீமியாக. ஸோ இதை அப்படியே நல்லா கட்டி வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத் இதுக்குன்னே வச்சுட்டா ரொம்ப நல்லது. ஸோ ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு இப்போ நான் இதில் தொங்க விட போகிறேன். ஒரு துணி கிளிப்பு கூட போடலாம் நீங்கள். இது கொஞ்சம் டைட்டாக இருக்கு. எனிவே இதை இங்கே இப்படி தொங்க விடணும். ஒரு சேஃபாக அது விழப்படாது. ஸோ இந்த மாதிரி அடியில் வடிகட்டி வச்சுட்டேன்னா நான் அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு காட்டிவிட்டு. இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஒரு க்ளோத்ஸ் கிளிப்பு போட்டு இது தண்ணியெல்லாம் வடிஞ்சு இதில் கலெக்ட் ஆகும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்கோ. 2 மணி நேரம் கழிஞ்சு இந்த தயிர் கட்டி ஆகிடும், ஏன்னா தண்ணி எல்லாம் வந்தாச்சுன்னு. அந்த ஸ்டேஜில் நான் திருப்பி காட்டுறேன். ஸோ இது 2 ஹவர்ஸ் ஆகிடுது. இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வந்தாச்சு இதுலேருந்து. பட் இந்த வாட்டரை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சப்பாத்தி பிசைறதுக்கு இல்லைன்னா நம்ம கிரேவியில் கூட்டில் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ஆகாது, ரொம்ப ஹெல்த்தி அது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இது அப்படியே இதில் போட்டுடலாம். எத்தனை திக்காக இருக்குது. இதில் நான் ஒரு 1 ஸ்பூன் பவுடர்ட் சுகர் போட்டு போகிறேன். எனக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் பிடிக்காது, அதனால் ஜஸ்ட் 1 ஸ்பூன் அண்ட் மிக்ஸ் இட் நைஸ்லி.
எத்தனை திக்காக இருக்குது. இந்த க்ரீக் யோகர்ட், ஹங் கர்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி. ஸோ ஒரே ஒரு இதுதான், இந்த வே வாட்டரை வேஸ்ட் பண்ணாதிக்கு இதையும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். நாளைக்கு வாக் போயிட்டு வந்துட்டு இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம். அப்போ காட்டுறேன். நேற்று இந்த துணியில் தொங்க விட்ட ஸ்ரீகண்ட் ஹங் கர்ட் வந்து அந்த தண்ணி எல்லாம் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கர்ட் வந்து பாருங்கள் எவ்வளோ திக்காக க்ரீமியாக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி டிஷ்ஷு. இது நம்ம ஆட்லேயே பண்ணால் இது மாதிரி நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாம். நல்லா இதில் வந்து பாதாம் போட்டுக்கலாம். அண்டு சீசனில் வந்து மேங்கோ சீசனில் மேங்கோ பியூரி இல்லைன்னா கட் பண்ண மேங்கோவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த ஹோல் இதை வந்து ஏதாவது ஒரு ஸ்டீல் கப்பில் வச்சு ஸ்டீம் பண்ணேன்னா, குக்கரில் இட்லி மாதிரி ஸ்டீம் பண்ணேன்னா ஒரு 30 minutes நல்ல ஒரு சாஃப்ட் புட்டிங் மாதிரி வரும். இல்லைன்னா கேரட்டை கிரேட் பண்ணி போட்டு இதை வந்து நல்ல ஸ்ப்ரெட்டிங் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஸோ குட்டி குட்டியாக கேரட்டை கட் பண்ணி போட்டு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் இந்த ஹங் கர்டில் பண்ணலாம். ஸோ ரிச் இன் ப்ரோபயோட்டிக். நீங்கள் வந்து பால் பேக்கெட்டு பால் அண்ட் கர்ட் வாங்குறேன்னா அந்த வாங்குகிற தயிரில் கூட பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ஆற்றுலேயே துவைக்கிறதுனால அந்த மாதிரி பண்ணுறோம். பட் இதில் எந்த தயிரில் வேணால் பண்ணலாம். அந்த வே வாட்டரை மாத்திரம் எடுத்து இன்றைக்கி நான் கஞ்சிக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக டயட் அண்ட் எக்ஸசைஸ்னால் ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 20 minutes ஏதோ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணதை பண்ணி வாக்கிங் ஒரு 10 minutes பாக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு பண்ணினேன்னா இட்ஸ் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டு த ஃப்யூச்சர் ஆஃப் அவர் ஹெல்த். குழந்தைகளுக்கெல்லாம் இப்போவே சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் வந்து இன்கல்கேட் பண்ணது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. And thank you all, and thanks to all those who have subscribed already. Thank you.